சைனஸையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ சைனஸ்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், 5 விரலையுமே டிப் ஆஃப் த டோ. இந்த டிப் ஆஃப் த டோ சைனஸ் பாயிண்ட். சைனஸுக்கு நான் ஃபேஸில் சில டெக்னிக் சொல்லித்தரேன், முகத்தில் என்ன பண்ணான்னு சொல்லித்தரேன். யாராவது வாங்க மாடல வாங்க சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த சைனஸ் பாயிண்ட்ல ஜஸ்ட் ப்ரெஷர் 1 for 10 seconds. 1 2 3 4 5. அடுத்த வர நெக்ஸ்ட் டோ 1 2 3 4 5. நெக்ஸ்ட் டோஸ் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் டோஸ் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் டோஸ்ல ஒரு ப்ரெஷர். அடுத்து இந்த சிக்லயே இந்த சிக்கை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிப் ஆஃப் த டோல ஜஸ்ட் ரொட்டேஷன். ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம சைனஸ் ப்ராப்ளம் சேர்த்து கவர் பண்றோம். ஓகே, நம்ம டோஸ்ல இருக்கோம், சைனஸையும் சேர்த்து டச் பண்றோம். ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கை வச்சு நான் சொல்றேன், அப்படியே சொல்லிட்டேன். சொல்லுறேன், இந்த ஸ்டிக்கை வச்சு ஆஸ் யூஸ்வல் நீங்க டிப் ஆஃப் டோ சிமுலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைனஸ் போதும். இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு சைனஸ் கேவிட்டி ஒரு 4 இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த மேடில். ஓகே, ஸோ மேலே ஒன்று, கண்ணுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒன்று, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இங்கே யார் மாடலாம் வரீங்க, வாங்க உட்காருங்க. யார் வரீங்க? ஸோ சைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் பாருங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன். இந்த இடத்துல வச்சு ஒரு ஜஸ்ட் வைப்ரேஷன். இந்த மேடுமா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன். இந்த நோஸை ஜஸ்ட் இங்கே பாருங்க, நோஸை ஜஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடலாம். இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட்டு, இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட்டு. ஜஸ்ட் டர்ன், ட்விஸ்ட்னு கூட சொல்லக்கூடாது, டர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். சைனஸ் கோல்டு, சைனஸே வந்து சைனஸுமே அடிக்கடி கோல்டு பிடிக்கும், தான் முக்கியமான சிம்டம். நோஸை ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பூன் மேட், இந்த மேடுமா இருக்குல்ல, ஆமாம், அதாவது சைனஸ் கேவிட்டி இந்த இடத்துலலாம் இருக்கு. அதனால் அந்த இடத்த நம்ம ஜஸ்ட் வைப்ரேட் பண்ணி வரும். ரொம்ப டூ மச் ப்ரெஷர் போட்டுறோம்னா மீடியம். ஆமாம், இந்த போன் மேலே ஏறமா, மேடு மேலே ஏறமா, இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லையா, இந்த மேலே என்ன கூட அது ஹெட்டேக்கு தள்ள நெத்தியில் பண்ணலாம். ஸோ ஹெட்டேக் நெத்தியிலலாம் இந்த மாதிரி வேலை வச்சு அழுத்தி விடலாம். பாருங்க பாருங்க மேடம், என்ன ஒன்றா ஃபுல்லாகவே இந்த மசில்ஸ் ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணிவிடும். இந்த சீக் மசில் இருக்குல்ல, இந்த சீக் மசில்ஸில் ஜஸ்ட் 4 பேரில் வச்சு ரொட்டேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதா மெயின் மோட்டிவ் இதில். இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஹெட்டேக் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விரல வச்சுட்டு ஜஸ்ட் வாக். இந்த மாதிரி வாக் இல்லை, இந்த வாக் ஃபர்ஸ்ட். வாக் பண்ணுறீங்க. அடுத்தது ஜஸ்ட் இப்படி இழுத்து விடுறீங்க, 3 விரல வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கணும். ஹெட்டில் இப்போ என்ன பண்ணாலும் 2 கை யூஸ் பண்ணக்கூடாது. ஹெட்டில் எப்போ ட்ரை பண்ணாலும் நீங்கள் 2 கை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கை டச் ஹோல்டில் இருக்கணும். நான் இப்போ பண்ணுவேன், அந்த கை விட்டா பின்னாடி போயிடும். இங்கே லாக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, ஜஸ்ட் 3 விரல வச்சு இங்கே வரைக்கும் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மூவ் இந்த மாதிரி பண்ணி விட்டேன், செகண்டு இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது ஜஸ்ட் திரும்பி முன்னாடி வாக் பண்ணோம்ல, ஜஸ்ட் வாக். நீங்கள் ஹெட்ல நிறைய தடவை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் காலை பண்ண வேண்டியதே இல்லை. ஆமாம், வர்மா பாயிண்ட் இருக்கு மேடம். ஆமாம், வர்மா வர சனியாக இருக்கு, வர்மா கிளாஸாக இருக்கு, வந்துருங்க. வர்மா எல்லாமே கவர் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு டிசீஸ் தனித்தனியாக கவர் ஆகுது, வேறு மாதிரி இருக்கும். இது வீட்டில் மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, அது வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே எக்கச்சக்க டெக்னிக் இருக்கு. இந்த கையை வச்சு தலையில் ஹெட்டேக் இந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்படி லைட்டாக பண்ணிவிடுங்க. ஹெட்டேக் நீங்கள் காலில் பண்ணிட்டு இன்கேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
உங்களுக்கு தலையிலே கொஞ்சம் டச் பண்ண ஃபீல் இருந்தால் பண்ணி விடுங்க. ஓகே, ஜஸ்ட் கை எப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணுங்க. அந்த கூட்டு ரிஃப்ளெக்ஸ் அதே ஒரு